ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சொயா மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. சொயாவில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 100 கிராம் அளவுக்கு சொயாவை சேர்த்திருக்கோங்க. பெரிய சைஸ்லேயே வாங்கிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். சூடு ஆறுனதும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா பவுடர், ஜீரா பவுடர், சில்லி பவுடர், ஆயில் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் போல் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சொய்யா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்திடலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாம் சொயாக்கு சேர்த்துன எல்லா பவுடரும் இதுக்கும் மிக்ஸ் பண்ணணுங்க. ஜீரா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட், தனியா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சொயா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கோபி மஞ்சூரி டேஸ்ட் இருக்குங்க. லிக்விடாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஊட்டியில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. நான் இதை ஃபஸ்ட்டு ஊட்டியில் தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னு தோணுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஃபைனலாக டொமேட்டோ கெச்சப், கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால நானும் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.